இந்திராணி எப்பிகோல் தரம் விசஸ் கரம் தெலுங்குல வெளியேறுகிற முதல் சூப்பர் ஹீரோ படம். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே இதுதான் முதல் படம்னு நினைக்கிறேன். ஃபீமேல் ஓரியன்டான ஒரு சூப்பர் ஹீரோ படம் வெளியாகிறது. ஆல்ரெடி ஹாலிவுட்லயே பல பேர் இந்த ஃபீமேல் ஓரியன்டான சூப்பர் உமன் படம் எடுத்து பயங்கரமா அடி வாங்கினானுங்க. மார்வல், டிசி, சோனி அப்படின்னு. இதுக்கு விதிவிலக்கா ஒரு சில படங்கள் இருக்கு. கேப்டன் மார்வல், ஒண்டர் உமன் அப்படின்ட்டு இதெல்லாம் மக்கள் ஏத்துக்கிறாங்க. ஆனா மக்கள் ஏத்துக்கலனா கூட வாலண்டியரா வந்துட்டு வெறும் ஃபெமினிசம் அப்படின்னு ஒரு டேக் வச்சு படத்தை ஓட்டிடலாம் அப்படிங்கிற நினைப்புல கதையும் இல்லாம ஸ்கிரீன் பிளேவும் இல்லாம விஎஃப்எக்ஸும் இல்லாம வந்து பயங்கரமா அடி வாங்கின பல படங்கள் உண்டு. பயங்கரமா அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் இப்போ ஒழுக்கமா தெரிஞ்சு ஒரு சில நல்ல சூப்பர் ஹீரோஸ் படத்தை இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல கொடுத்துட்டு வரானுங்க. ஹாலிவுட் படத்துல இந்த நிலைமையில இருக்கும்போது நம்பூர் படங்களை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏற்கனவே மேல் ஓரியன்டான சூப்பர் ஹீரோஸ் படமே பயங்கரமா முக்க வாங்கிட்டு இருக்குது நம்பூர்ல. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஹிட்டான ஒரே சூப்பர் ஹீரோ படம்னா அது சக்திமான் தான். அதுவும் சீரியல் வகையில போயிடும். படத்துல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிருஷ்ணன் ஒரு படம் இந்தியாவில் ஹிட் ஆச்சு. அது நான் ஸ்கூல் படிக்கும் போது ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் பல சூப்பர் ஹீரோ படங்கள் வந்துச்சு. அதெல்லாம் அந்த அளவுக்கு போல உண்மையை சொல்லணும் பயங்கரமா முக்க வாங்கிருச்சு. நம்ம ஊர்ல சூப்பர் ஹீரோஸ் நிலைமையே இந்த லட்சணத்துல இருக்கும்போது சூப்பர் ஹீரோ படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் லோ பட்ஜெட்ல நல்லா பண்ணியிருக்கதா வேற சொன்னாங்க. சரி போய் பார்க்கலான்ட்டு பார்த்தேன். படத்தோட கதை 2122 வருஷம் ஆரம்பிக்குது. படத்தோட ஓப்பனிங்ல சைனா சேர்ந்த ஒரு ஜெட் வந்து இமயமலையில இருக்கிற ஒரு நியூக்ளியர் ஸ்டேஷன் மேல பாம்பு போட்டு போயிடுறாங்க. அந்த ஜெட்டை நம்ம சூப்பர் ஹீரோலால தடுக்க முடியலனா கூட அந்த ஜெட்ல இருந்து ஒரு சில சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. இந்தியாவில் இருக்கிற எந்த ரேடார்லயுமே சிக்காம அந்த ஜெட் இந்தியாவுக்குள்ள வந்துட்டு போயிருக்குது. அது எப்படின்னு எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சூப்பர் ஹீரோ கொண்டு வந்து அந்த சாம்பிள் பீஸ் எடுத்து வச்சு செக் பண்ணி பார்க்கறாங்க. ரேடார்லயே சிக்காத ஒரு மெட்டீரியலை வச்சு தான் சைனாக்காரங்க அந்த ஜெட்டை செஞ்சு இந்தியாவுக்குள்ள அனுப்பி வச்சிருக்காங்க. என்ன ஏதுன்னு பல ஹிஸ்டரியில எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது 2022 இந்தியாவை சேர்ந்த ஒரு ரிசர்ச் டீம் இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியலை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி தெரிய வருது. இந்த டீம்ல இருந்த எல்லாருமே இந்த மெட்டீரியலை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டீமுக்கு சைனாவில இருந்து ஃபண்ட் வந்துட்டு இருக்கிறது தெரிய வருது. இப்போ நம்ம சூப்பர் ஹீரோ டைம் டிராவல் பண்ணி 2022க்கு போறாங்க. 2022க்கு டைம் டிராவல் பண்ணி போன நம்ம சூப்பர் ஹீரோ அந்த டீம்ல இருக்கிற எல்லாத்தையும் காப்பாற்றி அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு அந்த மெட்டீரியலை உருவாக்கி இந்தியாவுக்கு நல்லது செஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கறது அந்த படத்தோட கதை. இது ஒரு லோ பட்ஜெட் சூப்பர் ஹீரோ படம் அப்படிங்கறதால இதுல பெருசா விஎஃப்எக்ஸ் எதிர்பார்க்க முடியாது. நம்ம அதை எதிர்பார்த்து இந்த படத்தை பார்க்கல. ஆனா இந்த படத்தோட லாஜிக்கே கிடையாது. நிறைய இடத்துல லாஜிக்கே இல்லாம நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. படத்துல வர ஒரு சில ஃபைட் சீன்ஸ்லாம் கதைக்கு சம்பந்தமே இல்லைனா கூட வாலண்டியரா கொண்டு வந்து வச்ச மாதிரி இருந்துச்சு. படத்துல வர ஏகப்பட்ட சீன்ஸ்ல கண்டினியூட்டியே இருக்காது. கதைக்கு சம்பந்தமே இல்லாத ஏகப்பட்ட காட்சிகள் இந்த படத்துல இருக்கும். ஃபீமேல் ஓரியன்டான படங்கள் எடுத்தாவே அது ஆண்கள் அப்படினாவே கெட்டவங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கு வாலண்டியரான ஒரு சில சீன்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான காட்சிகள் இந்த படத்துலயும் இருக்கு. இந்த ரேடார்ல சிக்காத ஒரு மெட்டீரியல் அந்த பொண்ணுங்க கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மெட்டீரியலை கண்டுபிடிக்கிறதுக்கான ரிசர்ச் இந்த பொண்ணுங்க பண்ணதுக்கான ஒரு சீன் கூட படத்துல வச்ச மாதிரி நான் பார்க்கவே கிடையாது. அதுக்கு பதிலாக அந்த ரிசர்ச் டீம்ல இருக்கிற பொண்ணுங்க குடிச்சிட்டு கூத்தடிக்கிற மாதிரியான சீன்ஸ் தான் அங்கங்க இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல இருக்கிறவங்க பண்ணக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னா இவனுங்க பண்ற அயோக்கியத்தனத்தை மறைக்கிறதுக்காக இவங்க சைனாக்காரனையும் பாகிஸ்தான்காரனையும் கொண்டு வந்து இழுத்து விடுவானுங்க. அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இந்த படத்துல வச்சிருந்தாங்க. சைனாக்காரன் வந்து நம்ம ஊரை அழிக்கிற மாதிரி, ஏன்னா நம்ம ஊரை அடிக்கிற சைனாக்காரன் தான் ஒண்ணுமா நம்ம ஊர்ல இருக்கிற அரசியல் பத்தாதா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் பார்க்கும்போது நமக்கு தோணுச்சு. இந்த படம் நல்லா இருந்துச்சா இல்லையா, அந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்க அப்படின்னா சூப்பர் ஹீரோ படம் எடுக்கிற அப்படிங்கிற பேர்ல பெண் அப்படிங்கிற சிம்பத்தி வச்சு படத்தை ஓட்டிடலாம்னு நினைச்சீங்களோ இல்ல இந்தியா சைனா பிரச்சனை ஒரு டெம்ப்ளேட்டா வச்சு படத்தை ஓட்டிடலாம்னு நினைச்சாலும் இந்த படம் ஓடாது. படம் ஓடணும் அப்படின்னா படத்துல சரக்கு வேணும். இந்த படத்துல அந்த சரக்கு எனக்கு தெரிஞ்சு கிடையாது. படம் பார்க்கறது ஒருத்தான படம் மாதிரிலாம் எனக்கு தெரியல.